அனைவருக்கும் வணக்கம். நம்ம பொட்டுக்கடலை அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அரை கப்பு நெய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியை போட்டு வறுத்துக்கலாம். நம்ம அந்த வறுத்துக்கினே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு கப்பு பொட்டுக்கடலையை போட்டு கூட 2 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்ச பொட்டுக்கடலை மாவை கடாயில் போட்டு வறுத்துக்கினே இருங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு சைடில் தண்ணி போட்டுடலாம். 2 கப்பு தண்ணி போட்டிருக்கேன். 1 கப்பு பொட்டுக்கடலை இல்லைங்களா, 2 கப்பு தண்ணி. அது கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி நல்லா கிளறிக்கினே இருங்க. இந்த அளவுக்கு தளன்னு இருக்கணும். 1 கப்பு சர்க்கரையை அதில் போட்டுக்கலாம். 1 கப்பு பொட்டுக்கடலை, 1 கப்பு சர்க்கரை, 2 கப்பு தண்ணி, அரை கப்பு நெய். அவ்வளோதாங்க. தண்ணி கொதிக்கட்டும். அதில் கொஞ்சோண்டு கலருக்கோசம் நான் குங்குமப்பூ போட்டிருக்கேன். நீங்கள் மஞ்சத்தூள் வேணுன்னா கூட போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதில் கிளறுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நிறைய ஊற்றிட்டிங்கன்னா சடன்னு நம்ம மேலே தெரிச்சிடும். அதுக்கு தான். அவ்வளோதான். இது மாதிரி கொதிக்கிற தண்ணி ஊற்றுனீங்கன்னா கட்டிப்படாது. நீங்கள் கிளறிக்கினே இருந்தீங்கன்னா அந்த உருண்டெல்லாம் சரியாக போயிடும். மிச்சம் இருந்த அரை கப்பு நெய்யில் இவ்வளோ தான் இருந்தது. அதையும் நான் ஊற்றிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் நெய் எதுவும் ஊற்ற வேணாம். இது மாதிரி கிளறிக்கினே வாங்க. கிளறி இந்த மாதிரி சுருண்டு வரும். அவ்வளோதாங்க. நம்மளுடைய அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பாதாமும் பிஸ்தாவும் நசுக்கி போட்டு